உலகையே நடுங்க வைத்தவன் சூரபத்மன். சிவபெருமானிடம் பெற்ற வரத்தால் ஆணவம் கொண்டு தேவர்களையே சிறைப்பிடித்தான். அசுரர்களின் கொடுமையிலிருந்து உலகைக் காக்க ஒரு மகாசக்தி தேவைப்பட்டது. ஈசனின் நெற்றிக்கண்ணிலிருந்து அனல் தெறித்தது. சரவணப் பொய்கையில் 6 குழந்தையாய் அவதரித்தவன் அன்னை பார்வதியின் அணைப்பில் ஓருருவாய் கந்தனாக உருவெடுத்தான். அசுரர்களை அழிக்க அன்னை பராசக்தி தன் சக்தியை வேல் வடிவில் வழங்கினாள். அந்த ஞானவேல் கையில் ஏந்தி வீரபாகு தேவருடன் பெரும் படையோடு போர்க்களம் புகுந்தான் குமரன். போர்க்களத்தில் சூரபத்மன் மமாயாவியாக மாறினான். இறுதியில் ஒரு மாமரமாக மாறித் தப்பிக்க முயன்றபோது முருகனின் வேல் அந்த மரத்தை 2ஆக பிளந்தது. ஆணவம் அழிந்தது. இறைவனின் கருணையால் சூரபத்மன் மனம் மாறினான். பிளந்த மரத்தின் ஒரு பகுதியை தனது வாகனமான மயிலாகவும் மறுபகுதியை தன் கொடியிலான சேவலாகவும் மாற்றி அவனுக்கு முக்தி அளித்தார் முத்துக்குமரன்.